வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் பயணமாக ஒடிஷாவின் தலைநகர் புவனேஸ்வர் மற்றும் கட்டாக்கிற்கு செல்ல உள்ளார். இன்று புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் 5வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் நாளை ராவன்ஷா பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வார். தொடர்ந்து கட்டாக்கில் உள்ள ராவன்ஷா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் 3 கட்டங்களின் மறு சீரமைப்பிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுவார். அனைத்து ரயில் பெட்டிகளிலும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிசிடிவி கேமராக்களை பொருத்த ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ரயில் இன்ஜின்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமரா பொருத்துதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வேயில் உள்ள 74,000 பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த ஒப்புதல் அளித்துள்ளார். தரமற்ற மற்றும் போலியான உரங்கள் பிரச்சினைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தேவையான இடங்களில் உரங்கள் போதுமான அளவு கிடைப்பதை உறுதி செய்வது மாநிலங்களின் பொறுப்பு என்றும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். லடாக்கில் கார்கில் விஜய் திவஸின் 26வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நேற்று கும்பந்தாங்கியில் இருந்து ரந்தாவா டாப் வரை இந்திய ராணுவம் பைக் பேரணியை நடத்தியது. 1999ஆம் ஆண்டு ஆபரேஷன் விஜயின் போது தங்கள் இன்னுயிரை ஈந்த துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது. ஏனாம் பகுதியில் கோதாவரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏனாம் பகுதிக்கு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்று தொல்லேஸ்வரம் அணையிலிருந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் கன அடி நீர் வங்காள விரிகுடாவில் வெளியேற்றப்பட்டதாக ஏனாம் பகுதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஜூலை 18ஆம் தேதியுடன் முடிகிறது.